இல்ல, என்ன இது? நாகமணி ரகசியம்னு ஒரு புத்தகம். அது நம்ம வீட்டு வாசல்ல கிடைச்சதே. எப்படி வந்துருச்சு? யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? அப்படி அதுல என்னதான் இருக்கு? நாகமணி என்கிட்ட இருக்கு. எனக்கே தெரியாத அளவுக்கு நாகமணி ரகசியங்கள் அந்த புத்தகத்தில் ஏதாவது இருக்குமோ? பார்க்கலாம். எனக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அதுல ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். என்னாச்சா நாக? யாருக்கும் தெரியாம ஸ்டடி ரூமுக்கு போறாரு. அப்படி என்னவா இருக்கும்? போய் பாத்தரலாம். பார்க்கிறதுக்கு ஏதோ பழைய கிரந்தம் மாதிரி இருக்கு. பார்க்கலாம். நாகமணியை பத்தி எனக்கு தெரியாத ரகசியம் இதுல இன்னும் வேற எதனாச்சும் இருக்கலாம். அண்ணா, ருத்ரா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? அண்ணா, என்ன இது? எனக்கு தெரியாம என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ருத்ரா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ என்னாச்சு? உன் கையில இருக்கிற இந்த புத்தகம் வேற ஏதோ கதையை சொல்லுது. நாகமணி ரகசியத்தை பத்தி நீ எதுக்காக தெரிஞ்சுக்கிற? நாகமணியோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால உனக்கு என்ன யூஸ்? இந்த புத்தகம் உனக்கு எப்படி நான் கிடைச்சது? அப்படின்னா நாகமணி உன்கிட்ட இருக்கா? என்ன ருத்ரா இது? உனக்கு நான் பைத்தியமா? வேண்டா, நாகமணி என்கிட்ட எப்பரா இருக்கும்? அப்படின்னா இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சா? தானாவே வந்து நிறைஞ்சிடும். அமாவாசை முடிஞ்சு 2வது நாள்னு இதுல குறிப்பிட்டு இருக்க. நாகமணியோட சக்திகள் உருவாகும் நாளானைக்கே. தட்சகவனத்திலையா? நாகமணிய வச்சிருக்கவங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை பயன்படுத்தலன்னா அதோட சக்தி குறைஞ்சுக்கிட்டே வரும். அதோட சக்தி குறைஞ்சு போச்சுன்னா, இழந்த சக்தி திரும்பவும் கிடைக்கணும்னா 35 வருஷத்துக்கு ஒரு முறை தோன்ற மகா பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கணும். அது கூடவே ஒரு நரபலியையும் கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா நாகமணி இருந்தும் இல்லாதது மாதிரி தான், அது வீணா போயிடும். என்ன இது? நாகமணியை பயன்படுத்தலனா அது வீணா போயிடும் போட்டிருக்க. நாகமணியோட சக்தி குறையாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு அதிசய திரவியம் இருக்கு. அந்த திரவியத்தை நாம வசப்படுத்திக்கிட்டோம்னா அந்த திரவியம் கிடைக்கிறது நாகக்ஷீண பழத்திலிருந்து. தட்சகவனத்தில் இருக்கிற நாகவேணி மரத்துல பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே பழுக்கக்கூடிய பழம். அந்த பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழ ரசத்துல நாகமணிய முக்கி எடுத்தா அதோட சக்தி என்னைக்குமே குறையாது. நான் நினைச்சதை விட இன்னும் என்னென்னமோ ரகசியங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை முழுசா படிக்கணும். எந்த விவரத்தையும் விட்டு வைக்க கூடாது.
நீ அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது விஷ்ணு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஓஹோ, அப்படியா? மேடம், நேத்தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னது, அமிர்தா இங்க மேனேஜர் கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கே. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்து நைட் நீங்க பண்ண டெக்கரேஷன்ஸும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே எனக்கும் பண்ணிடுங்க. ஓகே மேடம், அப்படியே பண்றேன். கிள்ளுங்களேன். எதுக்கு? கிள்ளுங்க சொல்றேன். இல்ல, நான் கிள்ள மாட்டேன். ஓஹோ, கிள்ளுனீங்க உங்க செல்ல புருஷனுக்கு வலி ஏற்பட்டுரும் அக்கறையா உங்களுக்கு? சரி விடுங்க, நானே கிழிக்கிறேன். அப்ப இதெல்லாம் நிஜம்தானா? எது? அதாங்க, நீங்க மேனேஜர் கிட்ட ஏற்பாடுகளை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இல்ல, எப்பவுமே சிடு சிடுன்னு இருப்பீங்க, இன்னைக்கு என்னடான்னா ரொமான்டிக்கா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கல்ல, அதான் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அது நேத்து என்னால தானே இந்த காரியம் தள்ளி போயிடுச்சு, அதனாலதான். ஓஹோ, நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்களே பரிகாரம் பண்றீங்க போல இருக்கு. ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு புண்ணியம் கிடைச்ச மாதிரியே இருக்குங்க. ஆமாண்டா, உன் உயிர் பிரிய போற இடத்த அலங்காரம் பண்ணலன்னா எப்படி? நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறியோ அந்த அளவுக்கு கொடூரமா உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஆர்வம் அதிகமாகும். ஓ, நீங்க கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல? சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கார் கொண்டு வரேன். வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? ஆமா, நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிற டெக்கரேஷன்ஸோட கொஞ்சம் பச்சரிசி, விறகு, தீப்பெட்டி, எள்ளு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? அது நான் என்ன பேசுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. பச்சரிசி, விறகு, தீப்பெட்டி, எள்ளு தண்ணி எல்லாம் தயாரா இருக்கணும். இல்ல, இருந்தாலும் நீங்க இப்ப செஞ்சிருக்கிற ஏற்பாடுகள்ல எந்த மாற்றமும் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். முதல் இரவு கொண்டாட்டத்துக்கு நீ தயாராயிட்டு இருக்கல அர்ஜுன். நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் எப்படி உனக்கு மரணமா மாறப்போகுதுன்னு பாரு. சந்திரிகா யாகத்தை ஆரம்பிச்சாச்சு. 108 சர்ப்பங்களை நான் ஆவாகனம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் தக்ஷக வனத்தை ஏன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். கால பைரவா, இந்த அமிர்தாக்குள்ள ரொம்ப பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. இவதான் நாகராணிங்கிற சந்தேகம் எனக்குள்ள உறுதியாகிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும்.